இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 6. இந்த லெசனோட பேரு ரத் ஹவுர் ஹமாரா ஷரீர். நம்முடைய சரீரம் அதாவது உடம்பு பற்றியும் அதில் ஓடும் குருதி அதாவது ரத்தத்தை பற்றியும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசனுக்கு போகலாமா? दिव्या अनिल की छोटी बहन है. यो तो वह शुरू से ही कमजोर है, लेकिन इधर कुछ दिनों से उसे हर समय थकान महसूस होती रहती है. मन किसी काम में नहीं लगता. भूख भी पहले से कम हो गई है. अस्पताल में उसे डॉक्टर ने देखा तो कहा लगता है दिव्या के शरीर में रक्त की कमी हो गई है. जांच कराकर देखते हैं. यह कहकर उन्होंने दिव्या को रक्त की जांच के लिए पास के एक कमरे में भेज दिया. वहां अनिल को अपनी ही जान पहचान की डॉक्टर दीदी दिखाई थी. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா அனில் அப்படின்றது வந்து திவ்யாவோட அண்ணன். திவ்யா வந்து அவங்களுடைய கடைசி தங்கை. அவங்க திவ்யா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ரொம்ப வீக்கான ஒரு உடம்பு வச்சுருந்தாங்க. கம்சோர் அப்படின்னா ரொம்ப வீக்கானவங்களா இருந்தாங்க. ஆனாலும் இருந்தாலும் கூட கொஞ்ச நாளாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தக்கான் மஹசூஸ் அப்படின்னா ரொம்ப டயர்ட்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தக்கான் மஹசூஸ் ரொம்ப டயர்ட்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களால எந்த வேலையிலுமே வந்து மனசு வந்து ஒரு ஈடுபாட செய்ய முடியல. அதே மாதிரி பூக் பி பெஹலேஸ் அது பசியும் கூட அவங்களுக்கு எடுக்கல. அந்த மாதிரி இருந்தாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனோன்னா டாக்டர் என்ன பண்றாங்க, தேக்கா தோ கஹா, அவங்களை பார்க்கும் போதே டாக்டர் என்ன சொல்றாங்க, திவ்யா கே ஷரீர் மே ரத்த கி கம்மி ஹோ கயி ஹை. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியுது அவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தா ரொம்ப வீக்கா தெரிவாங்களே, அவங்களை பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க, ரத்தம் உடம்புல ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அதே மாதிரி டாக்டர்ஸ் இவங்களை பார்த்த உடனே திவ்யாவை பார்த்த உடனே சொல்றாங்க சான்ஸ் கராக்கர் தேக்தே ஹோ அப்படின்னா வந்து சான்ஸ் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரத்தம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு, ஏக்கு கமரேமே பேஜ் தியா. ஸோ அங்கே போகும்போது அனிலுக்கு அங்கே தெரிஞ்சவங்க ஏற்கனவே சான் பெஹச்சான் அப்படின்னா ஏற்கனவே அறிமுகமான ஒரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர் दीदी அப்படின்னு சொல்றான். டாக்டர் दीदी दिखाई थी. सो डॉक्टर दीदी ने कहा कहो अनिल कैसे आना हुआ. अनिल ने बताया कि डॉक्टर ने दिव्या को खून की जांच के लिए आपके पास भेजा है. इतना सुनते ही डॉक्टर दीदी ने दिव्या की उंगली से रक्त की कुछ बूंदे एक छोटी सी शीशी में डाल दी और स्लाइड पर लगा दी. फिर अनिल से बोली अनिल तुम कल अस्पताल से रिपोर्ट ले जाना. अगले दिन अस्पताल पहुंचकर अनिल ने डॉक्टर दीदी के कमरे के दरवाजे पर दस्तक दी. भीतर से आवाज आई आ जाओ. अनिल ने कमरे में प्रवेश किया. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போன உடனே அந்த டாக்டர் தீதி என்ன கேட்குறாங்க, வா அனில் எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அனில் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி திவ்யாவுடைய கூன்னாலும் பிளட்டுன்னு அர்த்தம், பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, திவ்யாக்கு உங்லி அப்படின்னா ஃபிங்கர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பூண்டே அப்படின்னா ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டை எடுத்து ஒரு பாட்டில், ஷீஷி அப்படின்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் இல்லையா, கிளாஸில் இருக்கும். நவடேஸ் இப்போ வந்து பிளாஸ்டிக்லேயும் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு கிளாஸ்ல வந்து அவங்க வைக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ஸ்லைடு மாதிரி இருக்கும், சின்ன ஒரு ஸ்லைடு அட்டை மாதிரி இருக்கும், அதில் வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அனில் கிட்ட என்ன சொல்றாங்க, நீ வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு நீ போகலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அகலே தின் ஹாஸ்பிட்டல் பहुंचकर ஸோ அடுத்த நாள் என்ன பண்றான், அந்த இடத்துல போயிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போறான். அந்த டாக்டர் தீதியை போய் பார்க்கறான். அந்த தஸ்தக் அப்படின்னா நாக் பண்றான். அந்த டாக்டர் தீதி என்ன சொல்றாங்க, உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. प्रवेश किया तो पाया डॉक्टर दीदी सूक्ष्मदर्शी द्वारा एक स्लाइड की जांच कर रही थी. दीदी के इशारे से वह पास रखी एक कुर्सी पर बैठ गया. स्लाइड की जांच पूरी होने पर डॉक्टर दीदी ने साबुन से हाथ धोए और थैलियां से पहुंचते हुए बोली अनिल दिव्या को एनीमिया है. चिंता की बात नहीं, कुछ दिन दवा लेगी तो ठीक हो जाएगी.
ஸோ அடுத்த நாள் வந்து அவன் பார்க்குறான். அடுத்த நாள் வந்து பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் தீதி சூக்ஷ்மதர்ஷி. சூக்ஷ்மதர்ஷி அப்படின்னா மைக்ரோஸ்கோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், கண்ணுக்கு தென்படாத வந்து நம்ம சில கிருமிகளோ சில பொருட்களை நம்ம அதை பார்க்க முடியாது. பேர் தான் வந்து சூக்ஷ்மதர்ஷி. ஸோ ஹிந்தியில் சூக்ஷ்மதர்ஷி, இங்கிலீஷில் வந்து மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ துவாரா அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்லைடில் இருக்கிற ஒரு சான்ஸ் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லைடை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்லைட் மேலே பிளட் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தீதிக்கு இஷாரே அப்படின்னா வந்து கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சேர்ல வந்து அவன் உட்காடுறான். ஸ்லைட் கி சான்ஸ் பூரி ஹோனே பர். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே டாக்டர் தீதி என்ன பண்ணுறாங்க, சோப்புனால அவங்க கைகளை கழுவிட்டு, தௌலியா அப்படின்னா ஒரு டவல்னால அவங்க வந்து கைகளை நல்லா தொடச்சிட்டு வந்து அனில் கிட்ட சொல்கிறாங்க. அனில் திவ்யாக்கோ அனீமியா ஹே. ஸோ அவளுக்கு வந்து அனீமியா வந்து வந்திருக்கு, அவளுக்கு அனீமியா இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தா கி பாத் நஹி, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்ச நாள் தவா அப்படின்னா வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா அது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனில் கே மன் மே जिज्ञासा हुई, वह बोला दीदी एक सवाल पूछो. ஸோ அவனுக்கு ஜிக்ஞாசா அப்படின்னா வந்து கியூரியாசிட்டி, ரொம்ப வந்து ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அவன்கிட்ட வந்துருச்சு. அவன் என்ன கேட்குறான், ஒரு क्वेश्चन உங்களை நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஹா கியோ நஹி டாக்டர் தீதினே கஹா. அவனுக்கு தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அனிமியா சே ஆப்கா கியா மத்லப் ஹே தீதி உஸ்னே பூச்சா. ஸோ அனிமியானா என்ன எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஆர்வத்தோட அவன் கேட்குறான். हाँ, जानने के लिए तुम्हें रक्त के बारे में जानना होगा, डॉक्टर दीदी ने कहा. फिर बोली, अनिल देखने में रक्त लाल द्रव के समान दिखता है, किंतु इसे सूक्ष्मदर्शी द्वारा देखे तो यह भानुमति के पिटारे से कम नहीं. मोटे तौर पर इसके दो भाग होते हैं. एक भाग वह जो तरल है जिसे हम பிளாஸ்மா कहते हैं. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரத்தத்தை பற்றி நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஜானே கே லியே தும்ஹே ரத்த கே பாரே. ஃபஸ்ட்டு அனிமியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், ரத்தத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு வந்து ரத்தம்னா என்னது, ரெட் கலரில் இருக்கும், லால் திரவம் ஒரு ரெட் கலரில் இருக்க ஒரு லிக்விட் அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை வந்து சூக்ஷ்மதாரி மைக்ரோஸ்கோப்பில் நீ பார்க்கும்போது தான் அது தெரியும். அது எப்படி அப்படின்னா, பானுமதி கே பிட்டாரே அப்படின்னா வந்து பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டோரா பாக்ஸ் அப்படின்றது ஒரு இடியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் சொல்லலாம், ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் வந்து பானுமதி கே பிட்டாரே அப்படின்னு இங்கிலீஷில் ஹிந்தியில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்கிறது வந்து பண்டோரா பாக்ஸ் அப்படின்றது ஒரு இடியம். ஸோ என்ன சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு ரெட் கலராக தான் இருக்கும், ஆனால் அது வந்து நிஜமாக நீ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அது என்னவா இருக்கும், பானுமதி கே பிட்டாரே மாதிரி நிறைய அதில் வந்து கொஸ்டின்ஸ் உனக்கு எழும்பும். சே கம் நஹி ஹே. ஸோ அதுக்கு குறைஞ்சது இது கிடையாது. மோட்டே தவர் பர் इसके दो भाग है. ஸோ ரஃபாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்தத்தில் 2 பாகம் இருக்குது, 2 பார்ட்ஸ். ரத்தத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து அதனால தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக கணிக்க முடியுது என்ன அப்படின்ட்டு. ரத்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் அவங்களால சொல்ல முடியும் இல்லையா. ஸோ ஏக் பாக் வஹு ஜோ தரல் ஹை. ஸோ ஒரு பார்ட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, வஹு ஜோ தரல் ஹை ரொம்ப லிக்விடாக இருக்கிறத ஒரு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஜிசே ஹமே பிளாஸ்மா கஹத்தே ஹை. ஸோ அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்றது அதோட பேர், பிளாஸ்மா. दूसरा वह जिसमें छोटे बड़े कई तरह के कण होते हैं. ஸோ இன்னொரு பார்ட்டாக எதை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் ஆஃப் பிளட் அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோட்டே படே சின்னதாகவும் சோட்டே படேனா ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், செல்ஸ், அதுதான் செல்ஸ். ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, कुछ लाल कुछ सफ़ेद और कुछ ऐसे जिनका कोई रंग नहीं. ஸோ கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ரெட் கலராகவும் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும். ஒரு பார்ட்டுக்கு வந்து கலரே கிடையாது. ஜின்ஹே பின்பானு பிளேட்லெட்ஸ் கண் கஹத்தே ஹே. ஸோ அந்த கலர்லெஸ்ஸாக இருக்கிறதா வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்பானு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பானு அதோட பேர். நம்ம தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், प्लेटलेट அப்படின்னு சொல்லுவோம், प्लेटलेट सेल्स அப்படின்னு சொல்லுவோம், प्लेटलेट्स कहते हैं. ये कण प्लाज्मा में तैरते रहते. ஸோ இந்த கலர்லெஸ் பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளாஸ்மா மேலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். தயர்த்தே அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. इतना कहकर डॉक्टर दीदी ने सूक्ष्मदर्शी के नीचे एक स्लाइड लगाई, उसे फोकस किया और बोली, देखो अनिल, सूक्ष्मदर्शी द्वारा जो कण तुम्हें
दिखाई दे रही है ये है लाल रक्त कण. ஸோ அது வழியாக வந்து அதுக்குள்ளே ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே ஒரு ஸ்லைடு வைக்கிறாங்க. அந்த ஸ்லைடில் வந்து உன்னை பார்க்க சொல்கிறாங்க அணில. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியுதோ அதுதான் வந்து லால் ரத்த ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு அவங்க சொல்லித்தராங்க. சோஃபார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு பிளட்டை வந்துட்டு தரல் அப்படின்னா வந்து அது வந்து லிக்விட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பேர் தான் பிளாஸ்மா. ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்கிறாங்க, பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாஸ்மா மேலே ஃப்ளோட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீதி என்ன பண்ணுறாங்க, டாக்டர் தீதி என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு மைக்ரோஸ்கோப் வழியாக நம்மளுடைய அணிலுக்கு வந்து அவங்க காட்டுறாங்க. स्लाइड देख मानो आश्चर्य से उछल पड़ा था अनिल. रक्त की एक बूंदे में इतने सारे कण, इसकी तो वह कल्पना भी नहीं कर सकता था. वह बोला, इन्हें देखकर तो ऐसा लग रहा है मानो बहुत सी छोटी छोटी बालूशाही रख दी गई है. ஸோ அந்த இதை பார்த்த உடனே அவனுக்கு அணிலுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, ஆச்சரிய ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ரத்தத்துக்கு ஏக் பூடே, ஸோ ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட், பூத்னா என்ன சொன்னா ஒரு ட்ராப், அந்த ட்ராப் ஆஃப் பிளட்ல இவ்வளோ பார்ட்டிகல்ஸா, இவ்வளோ செல்ஸா, சாரே கண் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ். ஸோ என்ன சொல்லுவாங்க, செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதை வந்து அவன் நினைச்சு கூட பார்க்கல, கல்பனா பி நஹி கர் சக்தா தா. அதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்த உடனே என்ன சொல்கிறான், இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா சோட்டி சோட்டி பாலுஷாஹி அப்படின்னா சாண்ட் மாதிரி, சின்ன சின்ன மண் துகில்கள் மாதிரி. மண் வந்து இருக்கும் இல்லையா, மண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் எப்படி சின்ன சின்ன துகில்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பாலுஷாஹி அப்படின்னா சாண்டுன்னு அர்த்தம். ஸோ சாண்ட் மாதிரி என் கைக்கு வந்து அது தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். हाँ दीदी बोली, लाल कण बनावट में बालूशाही की तरह ही होते हैं, गोल और दोनों तरफ अवतल यानी बीच में दबे हुए. रक्त की एक बूंद में इनकी संख्या लाखों में होती है. यदि हम 1 मिलीमीटर रक्त ले तो उसमें हम 40 से 55 लाख कण मिलेंगे. इनके कारण ही हमें रक्त लाल रंग का नजर आता है. ये कण शरीर के लिए दिन रात काम करते हैं. सांस लेने पर साफ हवा से जो ऑक्सीजन तुम प्राप्त करते हो उसे शरीर के हर हिस्से में पहुंचने का काम इन कणों का ही है. इनका जीवन काल लगभग 4 महीने होता है. 4 महीने के होते होते ये नष्ट हो जाते हैं, लेकिन एक साथ नहीं, धीरे धीरे, कुछ आज कुछ कल कुछ उससे अगले दिन. ஸோ அந்த டாக்டர் தீதி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ரெட் பிளட் செல்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நிஜத்தில் பாலுஷாலினா என்ன சொன்ன, பாலுஷாஹினா வந்து இந்த சாண்ட் மணல் துளிகள் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலே அவர் தோனோ தரஃப் அப்தல். ஸோ கோல் அப்படின்னா வந்து ரவுண்டாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த செல்ஸ் இல்லையா, ஸோ ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டாக இருக்கிற அந்த 2 சைடும் வந்து அப்தல் அப்படின்னா கான்கேவ் மிரர்ஸ் எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து பல்ஜாக இருக்கும் இல்லையா. கான்கேவ் மிரர்ஸ் நீங்கள் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ கான்கேவ் அப்படின்னா அந்த பல்ஜாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் கோல் ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே எப்படி இருக்கும், கான்கேவ் மாதிரி இருக்கும். அப்தல் அப்படின்னா கான்கேவ். யானி பீச் மே தமே ஹுயே, தமே அப்படின்னா உள்ள, பீச்னா நடுவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கும், பரீடாக இருக்கும் உள்ள, சரியா. ஸோ அதுதான் ரெட் பிளட் செல்ஸ். ரத்தக்கு ஏக் பூத் மே இன்கி சங்கியா, ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்ல வந்து எப்படி இருக்குன்னா இதோட நம்பர் சங்கியா அப்படின்னா நம்பர்ஸ் எப்படி இருக்கும், லாக்கும் ரொம்ப லேக் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மில்லிமீட்டர் ரத் அப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா உஸ்மே ஹம் 40 से 55, 40 அப்படின்னா 40லேருந்து 55 lakhs வரைக்கும் இருக்கிற செல்ஸை நம்மளுக்கு பார்க்கலாம், நம்ம கிடைக்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கே காரணம் ஹி ஹமே ரத்த, இதனால தான். ஸோ நிறைய சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிறதுனால தான் அதோட அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா லால் ரங், அதனால தான் அது ரெட் கலராக நமக்கு கண்ணுக்கு தெரியுது. லால் ரங்கு கா நசர் ஆத்தா ஹை. ஸோ குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் நடுவில் ஒட்டின்னு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெட் கலராக தெரியுது. ஏக்கன் ஷரீர் கேலியே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் இந்த ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஷரீர், நம்மளுடைய உடம்புக்காக தின் ராத், இரவும் பகலும் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ் லேனே பர் சாஃப் ஹவா, நீ என்ன பண்ற பிரீதிங், சான்ஸ் லேனே அப்படின்னா பிரீத் பண்ணும்போது சுத்தமான காற்று, அதாவது ஆக்சிஜன் காற்றை வந்து நீ எடுத்துக்கிற இல்லையா, அந்த சுத்தமான காற்றை உசே ஷரீர் கே ஹர் ஹிஸ்ஸே, ஹிஸ்ஸேனா பார்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் போய்
போய் ரீச் ஆகுது இல்லையா, கொண்டு போய் கொடுக்குதுல, கொண்டு போய் கொடுத்து காம் இன் கனோக்காக இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த சுத்தமான காற்று அந்த ஆக்சிஜனை உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுது. இன்கா ஜீவன் கால். ஸோ அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த ரெட் பிளட் செல்ஸ்க்கு, அதுக்கும் ஒரு ஜீவன் கால் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்பக் ரஃப்லா எவ்வளோ இருக்குன்னா 4 महीने होता है. ஸோ 4 மாதம் வரைக்கும் இருக்கு. 4 महीने के होते होते ये नष्ट हो जाता है. 4 மாதம் அது வேலை செய்யும். 4 மாதத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகும், டெட் செல்ஸ் ஆயிடும். அதாவது வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த செல்ஸ் என்னவாகும், டெட் செல்ஸ் ஆயிடும். நஷ்ட் होता है लेकिन एक साथ नहीं. ஆனால் ஒரே டைம்ல ப்ரொடியூஸ் ஆகும், அப்படியே ஒரே டைம்ல வந்து அது டெட் ஆகாது. धीरे धीरे கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். कुछ आज कुछ कल कुछ उससे अगले दिन. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு அந்த மாதிரி அந்த டெட் செல்ஸும் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. तब तो कुछ ही महीनों में ये खत्म हो जाते होंगे. अनिल ने कहा. यह सुनकर डॉक्टर दीदी मुस्करा उठी, बोली नहीं ऐसे नहीं होता. शरीर में हर समय नए कण बनते रहते हैं जो नष्ट कणों का स्थान ले लेते हैं. हड्डियों के बीच के माग मज्जा में ऐसी बहुत से कारखाने होते हैं जो रक्त कणों के निर्माण कार्य में लगे रहते हैं. इनके लिए इन कारखानों को प्रोटीन, लौह तत्व और विटामिन भी कच्चे माल की जरूरत होती है. यह पौष्टिक आहार लेते हो, हरी सब्जी, फल, दूध, अंडा और गोश्त में ये तत्व उपयुक्त मात्रा में होते हैं. ஸோ அப்படி சொன்ன உடனே 4 மாசத்துல வந்து டெட் செல்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அனிலுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது. தப் தக் குச் ஹி மஹீனோமே, அப்போ கொஞ்ச நாளிலேயே வந்து அது வந்து கத்தம் ஹோ ஜாதா, அது முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்குறான். அது கேட்ட உடனே டாக்டர் தீதி என்ன பண்ணுறாங்க, முஸ்கரா ஊட்டி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி அதோட அர்த்தம் கிடையாது. ஷரீர் மே ஹர் சமய நயே கண் பன்தி ஹை. ஸோ உடம்புல வந்து டெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு இருந்தாலும் புதுசான ஒரு நியூ செல்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஜோ நஷ்ட கணோ கா ஸ்தான் லே லேத்தே ஹை. ஸோ ஒரு டெட் செல்ஸ் வந்ததும் ஒரு நியூ செல்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. हड्डियों के बीच के भाग मज्जा में ऐसी बहुत से कारखाने होते हैं. ஸோ ஹட்டியும் அப்படின்னா வந்து போன்ஸ். இப்போ போன் மேரோ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம எலும்புகளுக்கு நடுவில் ஒரு பசை மாதிரி ஒரு இருக்கும், அதான் மச்சா அப்படின்னு சொல்றாங்க. போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த வேலையை செய்யும். கார்கானே அப்படின்னா ஃபேக்டரி. அதுதான் வந்து ஒரு ஃபேக்டரி. இதை உற்பத்தி பண்ற ஒரு ஃபேக்டரியாவே நம்ம வந்து என்ன சொல்றாங்க, போன் மேரோவை நம்ம எடுத்துக்கலாம். ஜோ ரத்த கணோக்கே நிர்மாண் காரிய. ஸோ அது என்ன பண்ணுது, ரத்த கணம் இந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, நிர்மாண் காரிய. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே எங்கே தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோவில். போன் மேரோவை என்ன சொல்லணும், ஹட்டியோங்கே बीच के भाग मच्चा. ஸோ போன் மேரோனா என்னது, அந்த மச்சா அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸை உற்பத்தி பண்ற நிர்மாண் காரியம் அந்த இடத்துல நடக்குது. இன்கேலியே இன் கார்கானோக்கு புரோட்டீன். ஸோ அதுக்கு என்ன தேவை அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸை உற்பத்தி பண்றதுக்கு அந்த ஃபேக்டரிக்கு அந்த போன் மேரோக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், லோக தத்துவ. புரோட்டீன் தேவைப்படுது. லோக தத்துவ அப்படின்னா இரும்பு சத்து, விட்டமின் ரூபி, கச்சே மால் கி ஜரூரத். கச்சே மால் அப்படின்னா ஒரு அப்ரோப்ரியேட் ரா மெட்டீரியல் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஜரூரத் ஹோத்தி ஹை. எஹ் பௌஷ்டிக் ஆகார் லேத்தே ஹோ. ஸோ அதுக்கு வந்து இந்த பௌஷ்டிக் ஆகார் எங்கே கிடைக்கிது, எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜி, ஹரி சப்ஜி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பால், அண்டா அப்படின்னா முட்டை, அப்புறம் வந்து கோஷத் அப்படின்னா மீட்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. தத்துவா அப்யுக்து மாத்திரை. அப்யுக்து மாத்திரனா ஒரு எலிமெண்ட், தேவையான அப்ரோப்ரியேட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு அதுலலாம் கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. यदि कोई व्यक्ति उचित आहार ग्रहण नहीं करता तो इन कारखानों को आवश्यकतानुसार कच्चा माल नहीं मिल पाता. नतीजा यह होता है कि रक्त कण बन नहीं पाते, रक्त में इनकी कमी हो जाती है. लाल कणों की इसी काम को एनीमिया कहते हैं. ஸோ யார் வந்து இந்த மாதிரி கரெக்டான வெஜிடபிள்ஸ் எடுக்கலையோ, व्यक्तिனா ஒரு மேன், ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி உச்சித் கரெக்டான அந்த அப்ரோப்ரியேட் எலிமெண்டான அதை எடுத்துக்கலையோ, கிரகன் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க அந்த இன் கார்கானோ இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்லையே அந்த போன் மேரோக்கு வந்து தேவையானது அவசியத்தனுசார் கச்சா மால் நஹி மில் சக்தா. ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அதுக்கு கிடைக்கல. நத்தீஜா அதோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்து கண் பன் நஹி பாத்து. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகாது. அதனால அது செல்ஸ் உற்பத்தி ஆகலை அப்படின்னா வந்து என்ன ஆகும், செல்ஸ் ரொம்ப கம்மியாகுது இல்லையா. லால் கணோங்கி இசி கம்மிக்கோ. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம அனிமியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு தெளிவாக டாக்டர் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தோ கியா
संतुलित आहार लेने मात्र से हम एनीमिया से बच रहे सकते हैं, अनिल ने सवाल किया. ஸோ நெக்ஸ்ட் அனில் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, அப்போ நம்ம ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும், பேலன்ஸ்டு சந்துலுத்தி அப்படின்னா வந்து பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிட்டா மட்டும் இந்த அனிமியாலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுமா, பச்சே रख सकते हैं அப்படின்னு வந்து அவன் கொஸ்டின் கேட்குறான். दीदी बोली हाँ यह कहना काफ़ी हद तक सही होगा. यो तो एनीमिया बहुत से कारणों से हो सकता है, किंतु हमारे देश में इसका सबसे बड़ा कारण पौष्टिक आहार की कमी है. ஸோ உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறது வந்து கொஞ்சம் தூரம் கரெக்டு தான், ஓரளவுக்கு கரெக்டு தான், காஃபி ஹத்து தக் சஹி ஹோங்க. ஸோ ப்ரோட்டீன் நல்ல நமக்கு பேலன்ஸ்டு ஃபுட் இருக்கிறது நமக்கு தேவையானது தான். இதோ அனிமியா பகுத் சே காரணம். ஆனால் அது இல்லாமல் அனிமியா நிறைய காரணங்களால் வருது. ஆனால் நம்ம தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போஷாக்கான ஆகாரம் இல்லாதது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. इसका सबसे बड़ा कारण पौष्टिक आहार की कमी है. इसके अलावा इस रोग का एक और बड़ा कारण है पेट में कीटों का हो जाना. ஸோ இதை தவிர இன்னும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பேட் நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சிகள், கீட்டோம் அப்படின்னா அந்த வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட அனிமியாக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ये कीटम प्रायः दूषित जल और खाद्य पदार्थों द्वारा हमारे शरीर में प्रवेश करते हैं. अतः इनसे बचने के लिए यह आवश्यक है कि हम पूरी सफाई से बनाए गए खाद्य பதார்த்தோ ஹி கிரகன் கரே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், துஷித் ஜல் அதாவது அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பதப்படுத்தப்பட்ட தண்ணி, ஸோ சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத வந்து ஃபுட்டு வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ள அது வந்து அந்த வார்ம்ஸ் ஆனது நம்ம உடம்புக்குள்ளே போகுது, பிரவேஷ் கர்த்தாயே. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன எஹ் அவஷ்யக் ஹே, நம்ம என்ன பண்ணணுன்றது அவசியம்னு பார்த்தீங்கன்னா, சஃபாயி சே பனாயே கயே கதா खाद्य पदार्थों அப்படின்னா சுத்தமாக செய்யப்பட்ட உணவுகளை, சுகாதாரமாக இருக்கிற அந்த உணவுகளை நம்ம வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ண அந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சுத்தமான தண்ணி மற்றும் சுத்தமான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஜன் கர்னே से पूर्व अच्छी तरह से हाथ धो ले और साफ पानी ही पिए. ஸோ என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளை சுத்தமாக கழுவணும், हाथ धो ले சுத்தமாக கழுவணும், அதே மாதிரி சுத்தமான தண்ணியை தான் நம்ம வந்து குடிக்கணும். और हाँ अनिल एक किस्म के कींटे भी है जिनके अंडे जमीन की ऊपरी सतह में पाए जाते हैं. इन अंडों से उत्पन्न हुए लार्वा त्वचा के रास्ते शरीर में प्रवेश कर आंतों में अपना घर बना लेते हैं. इनसे बचने का सहज उपाय है कि शौच के लिए हम शौचालय का ही प्रयोग करें और इधर उधर नंगे पैर ना धोएं. ஸோ இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் தீதி இன்னொரு வகையான ஒரு பூச்சி, ஒரு வார்ம்ஸை பற்றியும் வந்து அவன் அனில் கிட்ட சொல்கிறாங்க. அனில் ஏக் கிஸ்மத் அப்படின்னா வந்து கிஸ்ம அப்படின்னா வந்து வெரைட்டி, ஒரு வெரைட்டி ஆஃப் கீன்டே, இன்னொரு வெரைட்டி ஆஃப் வார்ம்ஸ் கூட இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட அண்டை, அதோட முட்டைகள் வந்து நம்மளுடைய ஏர்த்தோட அப்பர் சர்ஃபேஸ்லேயே வந்து இருக்கும், சாதக்மே பாயே அப்பர் சர்ஃபேஸ்லேயே இருக்கும். அந்த அண்டை அந்த அண்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட லார்வா, அதோட அண்டை, அந்த முட்டையிலேருந்து வெளிவர அந்த பூச்சிகள் வந்து என்ன பண்ணும்னா, துவாஜா அப்படின்னா நம்மளோட ஸ்கின் மூலமாக தான் நம்மளுடைய உடம்புக்குள்ள அது வந்து போகுது. शरीर में प्रवेश कर आतों में अपने घर बना जाती. ஸோ நம்ம ஸ்கின்குள்ள வந்துட்டு நம்ம உடம்பையே அதோட வீடா அது வந்து பெருக்கிக்குது, அதோட இனத்தை வந்து நிறைய ஆக்கிக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சாஹஸ் உபாய், ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா, ஷவுஜ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றும் போது சௌச்சாலை அப்படின்னா டாய்லெட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெறும் கால்களோட செருப்பு போடாமல் அங்கே இங்கே நம்ம சுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. दीदी एक तो बहुत ही महत्वपूर्ण बात बताई आपने अनिल बोला, वह पल भर सोच में ढूंढा रहा. फिर बोला, आपने बताया था कि रक्त में सफ़ेद कण और भिन्भाणु प्लेटलेट कण भी होते हैं, शरीर में उनका क्या काम है. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகத்துவபூர்ண பாத் பதாயி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பல்பர் சோச், திரும்பவும் ரொம்ப வந்து யோசனையில் மூழ்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, சஃபேத் கண் ஒயிட் பிளட். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ரெட் பிளட் செல்ஸ் பற்றி பார்த்துட்டோம், ஒயிட் பிளட் செல்ஸும் இருக்குது, அதே மாதிரி பின்பானு பிளேட்லெட்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நம்ம உடம்புல என்ன வேலை இருக்குது சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து அவன் அனில் கேட்குறான்.
दीदी बोली, सफेद कण वास्तव में हमारा शरीर के वीर सिपाही है। जब रेगानू शरीर पर धावा बोलने की कोशिश करते हैं तो सफेद कण उनसे टट कर मुकाबला करते हैं और जहां तक संभव हो पाता है रेगानुओं को भीतर घर नहीं करने देता। बस संक्षेप में यो मान लो कि वे बहुत से रोगों से हमारी रक्षा करते हैं. ஸோ சஃபேத் கண் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸை பற்றி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது எப்படி அப்படின்னு நிஜத்தில் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீர சிப்பாயி, அது நம்மளுடைய ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம உடம்புல இருக்க அது ஒரு சோல்ஜர். அது என்ன பண்ணுது அப்படின்னா ரேகானா டிசீஸ், எந்த விதமான டிசீஸும் நம்ம கிட்ட அணுகாமல் அது பார்த்துக்கிறது அதோட வேலை. ஸோ தாவா போல்னி அதை அட்டாக் பண்ணிடும், வரும்போதே அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிசீஸ் அந்த நம்ம உடம்புல வராமல் அது வந்து பாதுகாக்கும். கோஷிஷ் கர்த்தா, ஸோ நம்மளை வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி நம்மளுடைய டிசீஸ் நம்ம உடம்புல வராமல் அது பார்க்கும். ஸோ சஃபேத் கண் உஸ்கே டன்ட்டுக்கர் முகாப்லா அப்படின்னா ஃபைட் பண்ணி நம்மளை வந்து அது ரேகா அணுக்களை நம்ம உடம்புக்குள்ளேயே வராத அளவுக்கு அது பார்த்துக்கும். பஸ் சன்ஷேப் மே யோ மான்லோ. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் நீ அப்போ ப்ரீஃப் அப்படின்னா, சன்ஷேப் அப்படின்னா ப்ரீஃப், சுருக்கமாக நீ என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா डिसीज़ நம்மளை பாதுகாக்கிறது தான் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. और भिम्बाणु का काम है चोट लगने पर रक्त जमाव क्रिया में मदद करना. रक्त के तरल भाग प्लाज्मा में एक विशेष किस्म की प्रोटीन होती है जो रक्तवाहिका की कटी फटी दीवार में मट्टी के झाले के समान एक झला भुन देती है. भिम्बाणु इस झाले से चिपके जाते हैं और इस तरह दीवार में आई दरार भर जाती है जिससे रक्त बाहर निकलना बंद हो जाता है. இந்த பிம்பாணுனா என்ன சொன்னோம் நம்ம, பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட் லக்னே அப்படின்னா வந்து நமக்கு ஏதோ இன்ஜூரி, ஏதோ சின்ன அடியோ ஒரு பெரிய அடியோ ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதில் வந்து ரத்தத்தை வெளியில் வராமல் ஜமாவ் கிரியாமே மதத் கர்த்தா. ஜமாவ் அப்படின்னா வந்து ரத்தம் வெளில செட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உறைந்து போகிறது. இப்போ ரத்தம் உறைஞ்சு போகலாம் என்ன ஆகும், ரத்தம் வந்துட்டே இருந்தால் என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ எந்த ஒரு அடிப்பட்டாலும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை பிடிச்சு வைக்கும் போது ரத்தம் உறைஞ்சு போகுது இல்லையா, அதுதான் ஜமாவ் கிரியா. ஸோ அந்த வேலையை வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து பிடிச்சு வச்சிருக்கதா ரத்தம் நிற்குது, அப்படி கிடையாது. அந்த வேலையை செய்யறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பாணுவோம் அந்த பிளேட்லெட்ஸ் தான் அந்த வேலையை செய்யுது. ரத்தக்கே தரல் பாக பிளாஸ்மா. ஸோ ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த பிம்ப அணுக்கள் மேலே மிதந்துட்டு இருக்கிறதா இந்த பிளாஸ்மான்ற ஒரு லேயர். அந்த பிளாஸ்மா கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தவாஹிகா அப்படின்னா பிளட் வெசல்ஸ்ல இருந்து காட்டி ஃபட்டி. ஸோ பிளட் வெசல் தான் கட் ஆகுது இல்லையா, நம்ம ஏதோ ஒரு அடிப்படும் போது பிளட் வெசல்ஸ் கட் ஆகுது. அதுல இருந்து அந்த கட் ஆகியிருக்கிற அது மேல என்ன பண்ணும்னா தீவார் மே மக்கடி கே ஜாலே, அந்த பிளட் வெசல்ஸ் மேல என்ன பண்ணும் அப்படின்னா செவத்துல வந்து நீங்க வெப் பார்த்துருப்பீங்க, மக்கடி அப்படின்னா ஸ்பைடரோட வெப் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய உடம்பு மேல அது என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன வலை மாதிரி வந்து அது பின்னி வச்சிரும். எது பின்னி வைக்கணும், இந்த பிளாஸ்மா அப்படின்றது பின்னி வைக்கும். சமான் ஏக் ஜாலா, ஒரு இது மாதிரி இந்த வெப் மாதிரி बुन देती है, वेब மாதிரி இதை கட்டிடும். பிம்பாணு இஸ் ஜாலே சே சிப்கே ஜாத்தே ஹே. ஸோ இந்த பிம்பாணு இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜன்னல் மாதிரி இருக்குல்லையே அந்த வலைகள் மேலே அப்படியே அடைஞ்சு நிற்கும். அவர் இஸ் தரக் தீவார் மே ஆயி தரார். ஸோ இந்த கட்டை இருக்குல்ல, தரார் அப்படின்னா கட்டை, அந்த கிராக்ஸ் என்ன ஆகும்னா அடைஞ்சு விடும். தீவார்னா நம்மளோட உடம்பு சொல்றாங்க. ஸோ இந்த மேலே வந்திருக்க அந்த தரார், அந்த கிராக்ஸ் ஆனது அடைஞ்சு விடும் பிம்பாணுடைய ஹெல்ப்னால. இந்த பிம்பாணுக்கு யார் ஹெல்ப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிம்பாணுக்கு மேலே ஃப்ளோட் பண்ணியிருக்கிறதா இந்த பிளாஸ்மா. ஜிஸ்ஸே ரத்த பாகர் நிக்கல்னா பந்து ஹோ ஜாத்தா. இதுல இருந்து ரத்தம் வெளியில வருது வந்து தடுக்கப்படுது. अनिल बोला, दीदी लेकिन घाव गहरा हो तो तब तो खून बहता ही चला जाता है. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அடிப்பட்ட உடனே இந்த மெம்பரேன்லாம் நம்மளுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன உடனே அனிலுக்கு வேற ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்கின் காவ் அப்படின்னா அந்த வூண்ட் அந்த இன்ஜுரி, அந்த அடிப்பட்டது வந்து கஹரா அப்படின்னா டீப், ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா ரொம்ப ரத்தம் அதிகமாக வந்துட்டு இருக்குமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான். ऐसी समय में उस व्यक्ति को जल्दी से डॉक्टर के पास ले जाना चाहिए. ज़रूरत समझने पर ऐसी स्थिति से निपटने के लिए कुछ टांके भी लगाना पड़ सकते हैं, किंतु डॉक्टर के पास पहुंचने तक के समय में चोट के स्थान पर कसकर एक साफ कपड़ा बांध देना चाहिए. धमाव पड़ने से रक्त का बहना कम हो जाता है, जो उस व्यक्ति के लिए काफी लाभप्रद
सिद्धि हो सकता है, किंतु अगर बहुत अधिक रक्त बह जाए तो उसे रक्त चढ़ाने की जरूरत भी पड़ सकती है, दीदी ने समझाते हुए कहा. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, व्यक्तिको ஜல்தி ரொம்ப சீக்கிரமே ஒரு டாக்டர் கிட்ட டக்குன்னு நம்ம கூட்டிட்டு போயிடணும். அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை அந்த டைம்ல இருந்து அவங்களை நிப்பட்டினே அந்த டைமை நம்ம டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாங்கே பி லகானே படும். சில சமயம் ரொம்ப அடி ஆழமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைப்படுது, டாங்கே அப்படின்னா வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. किंतु डॉक्टर के पास पहुंचने तक के समय में चोट के स्थान. ஸோ இருந்தும் ரொம்ப ஸ்டிச்சஸ் தேவைப்படுது, ஆனால் இருந்தும் ரொம்ப டாக்டர் கிட்ட கொண்டு போகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்கர் எக் சாஃப் கப்படா. கஸ்கர் அப்படின்னா வந்துட்டு டைட்டாக, கஸ்கர் வந்து ரொம்ப டைட்டாக ஒரு சுத்தமான துணியை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த ரத்தத்துக்கு மேலே நல்லா அந்த அடிக்கு மேலே நம்ம கட்டி வைக்கணும். பாந்து தேனா சாயே. धमाव फटने से रक्त का बहना कम हो जाता है. धमाव அப்படின்னா வந்து ப்ரெஷர். ஸோ நம்ம டைட்டாக கட்டி வைக்கிறதுல இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா ரத்தம் ஃப்ளோ ஆகி வர அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். जो उस व्यक्ति के लिए काफी लाभप्रद स्थिति. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த டைமில் நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிந்து அகர் பகுத் அதிக் ரக்த் பஹ் ஜாயேத்தோ. ஸோ இருந்தும் கூட ரொம்ப அதிகமான ரத்தம் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம டைட்டாக கட்டி எடுத்துகிட்டு வரோம், இருந்தும் கூட ரொம்ப ரொம்ப ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். ஜரூரத் பி பட் சக்தி ஹம். ஸோ இவனுக்கு நல்லா புரிய வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அனில் क्वेश्चन கேட்குறான். अनिल ने कहा क्या ऐसे समय में किसी भी व्यक्ति क्या खून काम आ सकता है. ஸோ அந்த டைமில் எந்த மாதிரியான ரத்தத்தை வேணா, யாருடைய ரத்தத்தை வேணா நம்ம வந்து அந்த அடிப்பட்ட மனிதருக்கு செலுத்த முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். दीदी बोली, अनिल हर किसी का रक्त एक सा नहीं होता. कुछ विशेष गुणों के आधार पर रक्त को 4 मुख्य वर्गों में बांट दिया गया है. जरूरतमंद व्यक्ति के रक्त समूह की जांच करने के बाद उसे उसी रक्त समूह का रक्त चढ़ाया जाता है. ஸோ நீங்கள் பிளட் குரூப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லாருடைய ரத்தமும் பொருந்தாது. குச் விசேஷ குணம். ஸோ ஒரு ஒரு பிளட் குரூப்புக்கும் ஒரு விசேஷமான குணம் இருக்குது. அதை பொறுத்து 4 முக்கியமாக 4 பார்ட்ஸாக வந்து 4 குரூப்பாக வந்து பிளட் வந்து பிரிச்சிருக்காங்க. முக்கிய வர்க்கமே बांट दिया गया है. जरूरत में व्यक्ति में ரத்த சமூகம். ஸோ எந்த பிளட் குரூப் அவங்களுக்கு அந்த அடிப்பட்டவங்க என்ன பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு அந்த பிளட் குரூப்பு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. लेकिन जरूरत के समय यदि उस रक्त समूह का कोई व्यक्ति मिले ही नहीं तब. ஸோ இந்த மாதிரி டைமில் அடிபட்டிருக்கானா அந்த மாதிரி டைமில் அதே பிளட் குரூப்பான பர்சன் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அனிலுக்கு நிறைய டவுட் क्वेश्चंस வருது. ऐसी आपात स्थिति के लिए ही ब्लड बैंक बनाया गए हैं. प्रायः हर बड़े अस्पताल में इस तरह के बैंक होते हैं जहां सभी प्रकार के रक्त समूहों का रक्त तैयार रखा जाता है. किंतु इन ब्लड बैंकों में रक्त का भंडार सुरक्षित रहे, इसके लिए यह आवश्यक है कि हम समय समय पर रक्तदान करते रहे, दीदी ने कहा. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் பேங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ பிளட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபி பிரகார் கே ரத்த. ஸோ எல்லா பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களுடைய ரத்தமும், அதாவது ஏபி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பிளட் குரூப் ஓ, ஏபி பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பிளட் குரூப் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் இந்த பிளட் பேங்க்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுரக்ஷித், அதை வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ரொம்ப சேஃபாகவே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ சமயப்போ நம்ம ரத்த தானம் செய்யணும். அப்போ தான் அவங்களாலேயும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. क्या मैं भी रक्तदान कर सकता हूँ, अनिल ने पूछा. சரி, நான் கூட रक्तदाனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். नहीं, अभी तुम छोटे हो. 18 वर्ष से अधिक उम्र के सबसत व्यक्तियों ही रक्तदान कर सकते हैं. एक समय में उनसे लगभग 300 மில்லிலிட்டர் ரத்த ही लिया जाता है. ஸோ அவங்க என்ன கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ பண்ண முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன். எத்தனை வயசு? 18 அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சப்சத் व्यक्तिயா அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான், அந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ரத்தம் கொடுக்க முடியும். ஒரு டைம் ரத்தம் எடுக்கும்போது எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப்லி 300 मिलीलीटर रक्त வந்து எடுப்பாங்க. प्रायः एक समझा जाता कि रक्तदान करने से कमजोरी हो जाएगी, किंतु यह विचार बिल्कुल निराधार है.
ஸோ என்ன நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ரத்த தானம் கொடுத்த உடனே ரொம்ப கம்சோரி அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னது, பில்குல் நிராதானா அது வந்து உண்மை கிடையாது, அது பாயிண்ட்லெஸ். சர்டன்லி அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. हमारा शरीर इतना रक्त तो कुछ ही दिनों में बना लेता है, वैसे भी शरीर में लगभग 5 लीटर खून होता है. इसमें से यदि कुछ रक्त किसी ज़रूरतमंद व्यक्ति के लिए जीवनदान बन जाए तो इससे बड़ी बात क्या होगी, दीदी समझाते हुए बोली. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீக் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம உடம்பானது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்ச நாளில் இந்த வந்து நம்ம கொடுத்த அந்த ரத்தத்தை திருப்பி வந்து அது செஞ்சிடும், திருப்பி நம்ம உடம்புல அந்த ரத்தம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ரஃப்லி எவ்வளோ இருக்குன்னா 5 லிட்டர் ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கும். அதாவது ஒரு சராசரியான மனுஷனுக்கு வந்து ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். இஸ்மேசே எதி குச் ரத்த கிசி ஜரூரத்மந்த் வியக்தி அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல இருக்க இந்த ரத்தம் யாராவது ரொம்ப அவசர தேவைக்கு ஒரு மனிதருக்கு உபயோகப்படலைன்னா அப்புறம் அந்த ரத்தம் இருந்து என்னத்துக்கு, ஜீவன் தான் பஞ்சாயத்தோ இசுசே படி பாத்கியாக. அப்போ நம்ம உடம்புல இருக்க ரத்தம் இன்னொருத்தவங்களுக்கு உதவுதுன்னா அதோட பெரிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தீதி சம்ஜாத்தே ஹுயே போலீஸ் அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ரத்த தானம் பண்றதுக்கான மகத்துவத்தை பத்தி அவங்க புரிய வைக்கிறாங்க. फिर तो बड़ा होने पर मैं नियमित रूप से रक्तदान किया करूँगा, அனில் ने कहा. உடனே அனில் என்ன சொல்ற, ரொம்ப உற்சாகமா, நியமித் அப்படின்னா வந்து ரெகுலரா நான் என்ன பண்ணுவேன், பெருசான உடனே கண்டிப்பா நானும் ரத்த தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஷபாஷ் அனில், டாக்டர் தீதினே அனில் की பீட் டோக்தே ஹுயே கஹா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பீட் டோக்தே ஹுயே அப்படின்னா வந்துட்டு அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீ சொன்னது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனை நம்மளுக்கு எழுதியிருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா யதீஷ் அகர்வால் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த லெசனில் வந்து பிளட் குரூப்பு, பிளட்டை பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பற்றியும், அதில் பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.